Hi friends, Allah சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு சடனாக இன்னைக்கு மார்னிங்கு ட்ராப் ஆச்சு. அது இந்தியா டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ராத்திரி இருக்கும், நைட்டு 12:30 1 o'clock. இங்கே பகல் அமெரிக்காவில் பகல் காலையில் இங்கே வாஷிங்டனில் செனேட் காங்கிரஸ் செனேட்டில் ஒரு டெஸ்டிமனி ஈவெண்ட் நடந்தது. அது டெஸ்டிமனி யார் பண்ணாங்கன்னா, நம்ம ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் FOMC சேர்மன் ஜெர்மி போவல்ல டெஸ்டிமனி பண்ணாங்க. ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு குறைக்க மாட்டேன்றீங்க, இதுக்கு எக்கனாமி தான் நல்லா இருக்குல்ல, இன்ஃப்ளேஷன் கூட குறைஞ்சிருக்குன்றீங்க, எதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு கம்மி பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு கேள்விகள் கேட்டாங்க. அந்த டெஸ்டிமனி எப்படி பண்ணுவாங்க என்னன்றதெல்லாம் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் வைக்கிறேன் பாருங்கள். இது அங்கே செனேட் பில்டிங்கு, இது உள்ள செனேட் ஹாலு, அவர் ஜெர்மி போவல்ல, இதெல்லாம் இந்த டெஸ்டிமனின்றது எல்லாருமே சுற்றி இருந்து எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். இது இந்த ஈவெண்ட் இன்றைக்கி காலையில் நடந்தது. அதுக்கு அவர் கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, தற்சமயம் இன்ஃப்ளேஷன் டவுன் ஆச்சு, கண்ட்ரோலில் இருக்குது, பட் ஸ்டில் அவர் சொன்னது, நான் அவசரப்பட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைக்கிறதுக்கு டிசைட் பண்ண மாட்டேன், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிட்டு, ஆக்சுவலாக இந்த வருஷம் அவர் அனௌன்ஸ் பண்ணது 2 ரேட் கட் இருக்கும், 2 ரேட் கட் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். பட் இவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கஷ்டம் பண்ணுறது கொஞ்சம் இன்னும் ஸ்டெபிளைஸ் ஆகணும், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் வந்துருக்கு, எக்கனாமிக்கெல்லாம் இன்னும் டெவலப் ஆகணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கிளியராக அவர் சொல்லியிருக்கார் அந்த டிபேட்டில். அதுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு நமக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட் டேட்டா ஒன்று வந்தது. அது பாசிட்டிவாக இருக்குது, பரவாயில்ல. திருப்பியும் நாளன்னைக்கு இந்த வாரம் இன்னும் 2-3 டேட்டாஸு இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ் வர வேண்டியது இருக்குது. அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும் மார்க்கெட், பார்த்துக்கங்க. எதனாலன்னா இந்த டேட்டாஸ் வரதால் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கும் மார்க்கெட். இப்போது பிட்காயின் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சடனாக அந்த டெஸ்டிமனி பண்ண டைமுக்கு சடனாக அவர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சடனாக ட்ராப் ஆச்சு மார்க்கெட்டு. பிட்காயின் $98,000 கிட்டே இருக்கிறது சடனாக $93,000 ட்ராப் ஆச்சு. தற்சமயம் நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு $95,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நேற்று நான் எதிர்பார்த்தது கொஞ்சம் மேலே வந்தது மார்க்கெட்டு, ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது, கண்டிப்பாக $1 lakh கிராஸ் ஆகும்னு நினச்சேன். பட் இல்லை, கொஞ்சம் திருப்பி ட்ரிப் ஆச்சு. $93,000 கிட்ட தற்சமயம் $95,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பார்க்கணும், டேரிஃப்ஸ் வார் கூட கொஞ்சம் சிவியராக இருக்குது. டேரிஃப் வார்ன்றது எல்லா நாடுகளும் இருக்கிற உலக நாடில் யார் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்களோ எல்லா ஐட்டம்ஸ் மேலேயும் டேரிஃப்ஸ் போட போகிறேன்னு அவர் ட்ரம்ப் சார் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதனோட பாதிப்பு கூட இருக்கும் கண்டிப்பாக. அதோட ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு. அதுன்னு இல்லை, நம்ம வேர்ல்டு ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் கூட பயங்கரமாக சரிவு வருது. அதுக்கு காரணம் இந்த டேரிஃப்ஸு, மெயின் டேரிஃப்ஸு. இன்றைக்கி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பற்றி அனௌன்ஸ் பண்ணதால் FOMC மீட்டிங் போன மாதம் ஜனவரி 28-29 நடந்தது. அப்போ அவர் சொன்னார் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்க மாட்டேன்னு. அதுக்கு தான் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி வச்சு அங்கே காங்கிரஸில் செனேட்டில் கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் பதில் கொடுத்துருக்காரு. அதனால் பார்ப்போம், இனிமேல் எப்போ முடியுமோ அப்போ தான் நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ணுவேன், அவசரப்பட்டு நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இது இப்போது உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம ஜப்பான் நாடு, ஜப்பான் இஸ் பிளானிங் டு ரெடியூஸ் crypto tax by 20% and bring
பிட்காயின் இடிஎஃப்ஸ் அங்கே வந்து ஜப்பானில் கிரிப்டோ டேக்ஸை குறைக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே அமெரிக்காவில் எப்படி பிட்காயின் இடிஎஃப் கொண்டு வந்தாங்களோ, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி ஜப்பானில் அவங்க ஷேர் மார்க்கெட்டில் இடிஎஃப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நல்ல நியூஸு. அதே மாதிரி நம்ம இந்தியா கவர்மெண்ட் கூட ஒரு நல்ல முடிவாக நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சாரும் அவங்க நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனும் கொஞ்சம் நல்ல முடிவாக எடுத்து கொஞ்சம் கிரிப்டோ டேக்ஸை 30% இல்லாமல் அட்லீஸ்ட் 20%க்காவது கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அது இல்லாமல் சமீபத்தில் நடந்த பட்ஜெட்டில் அந்த அம்மா அனௌன்ஸ் பண்ணதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாராவது இன்கம் டேக்ஸுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னா அவங்க என்ன இன்கம் வந்ததோ கிரிப்டோ கரன்சியில் அந்த இன்கம் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்கலன்னா நாங்களாக தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டாங்க கண்டிப்பாக அது பெனால்ட்டியோட 70% டேக்ஸ் கட்ட வேண்டி வரும் அப்படின்றாங்க. அது என்னன்னு பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேளை அடுத்த மாதம் மார்ச் மாதம் ஏதாவது ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணோன்னா பார்த்துக்கிட்டு உங்கள் ஆடிட்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பத்திரமா கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க கொஞ்சம் ஏன்னா அவங்க எல்லாமே ட்ராக் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எந்தெந்த டிரான்சாக்ஷன் எங்கெங்கே போயிருக்கு பணம். ஏன்னா நம்ம கேவைசி பண்ணுறப்போ நம்ம ஆதார் கோடு கொடுக்குறோம், பேன் கார்டு கொடுக்குறோம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறதால ஆட்டோமேட்டிக்காக பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறோம், பணம் எங்கே போகுது எங்கே வருது எவ்வளோ போயிருக்கு எவ்வளோ வந்திருக்கு எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாம் டீட்டெயில்ஸும் தெரியறதால நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுறது பெட்டர்னு என் பர்சனல் ஒப்பீனியன். உங்கள் ஆடிட்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருந்தால் பார்த்துக்கிட்டு செக் பண்ணி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம உக்ரைன் வார் பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். உக்ரைன் நாடு வந்து கம்ப்ளீட்டாக கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த இமேஜ் ரெகுலேட் பண்ணிட்டாங்க. இப்போது அங்கே உக்ரைனில் நீங்கள் கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன் எந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒன்றுனாலும் கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல செய்தி. ஒரு கண்ட்ரியாக ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிஸும் இப்போ வந்து ரெகுலரைஸ் பண்ணிடுறாங்க கிரிப்டோ கரன்சிக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாருக்காவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்சு நல்லா இருக்குது. அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் உங்கள் ஃபோனில் ஓப்பன் ஆகிடும். அது கேவைசி முடிச்சிட்டிங்கன்னா வித்தின் 1 hour நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் சொல்கிறேன். XRP ரிப்பிள் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது சொல்லிடுறேன். XRP ரிப்பிள் வந்து நாளைக்கு இன்னைக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி, பிப்ரவரி 13ஆம் தேதி XRP ரிப்பிள் வந்து SEC செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனர் புது சேர்மன் முன்னால் ஒரு க்ளோஸ்டு டோர் டிஸ்கஷன்ஸ் இருக்குது. அது என்ன ஆக போகிறது, என்ன கேஸ், என்ன பண்ண போகிறாங்க என்னன்னு பார்க்கணும். XRP பற்றி இருக்கிற நியூஸ் அது பார்த்துக்குங்க. கொஞ்சம் இந்த 2-3 நாள் இந்த வாரம் கொஞ்சம் ஃப்ரைடே வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டாலிட்டியாக இருக்கும். பார்த்துக்கங்க, பத்திரமா ட்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த டேரிஃப் வார்ன்றது இன்னும் கண்டினியூ ஆகுது. எல்லா கண்ட்ரிஸ் மேலேயும் டேரிஃப் போட்டுக்கிட்டே இருக்கார், எல்லா கூட்ஸும் போட்டுக்கிட்டு இருக்கார். அதால் பயங்கரமாக சரிவு வருது மார்க்கெட்டில். பார்த்துக்கோங்க, பத்திரமா ட்ரேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய காயின்ஸில் A16Z அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோமான்னு ஒரு காயின் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டெய்லி சொல்லிக்கிற காயின்ஸ் ஏத்தீரியம், டாஜ் காயின், XRP, சொலானா, இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. காலா இதெல்லாம் இருக்குது, லோ ப்ரைஸில் தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏதாவது டிப்ஸ் வருதா வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்குறது நல்லா ஃப்யூச்சர் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.